Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 81 part 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு கையா டைட்டன்ட்ட சிக்கி சின்னாபின்னமா இருக்க வேண்டியது. நம்ம கேபி எப்படியோ வந்து காப்பாத்திட்டான். எல்லாம் கையாவை புடிச்சு வச்சுட்டு கதறிட்டு இருப்பாங்க. நல்ல வேளமா உனக்கு எதுவும் ஆகலன்னு. நிக்கலோக்கு ஷாக்கு. ஏன்னா இவங்க வாரியர் யூனிட் வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கூட நீ தப்பிச்சு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, நான் ஃபால்கோவை காப்பாத்த வந்தேன்பா அப்படின்னா பென்னான்னு கேட்பாங்க. ஏன்னா ஷாஷாவோட ஃபேமிலி கிட்ட அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க. அந்நேரம்னு பார்த்து மேல சோல்ஜர்ஸ் வந்துருவாங்களா, அவங்க பார்த்துட்டு யார் அந்த டைட்டனை கொன்னது, உன் கையில என்ன வெப்பன், நீயா அந்த டைட்டனை கொன்ன அப்படின்ட்டு கேட்கும்போது திருன்னு முழிப்பா. அவனுக்கு சந்தேகம் அதிகமாயி, இரு நீ தானே அந்த மார்லே கூட்டத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணு அப்படின்னு கேட்டவனே இன்னும் திருன்னு முழிப்பா. சொல்றியா இல்ல வாயிலேயே சுடட்டுமா பானுங்க. அப்போ கையா இடையில பூந்து, ஐயோ இல்லைங்க, அவ எங்க ஃபேமிலி, இப்படித்தான் லூசு மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பான்னு கேபிய காப்பாத்த ட்ரை பண்ணுவா. அவளுக்குன்னா ஷாக்கு. ஏன்னா இவளை கொல்ல வந்தவ. ஆனா இப்போ அவளுக்கு ஷாஷாவை பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல். அதனாலதான் அவளை காப்பாத்திருக்கான். உடனே நிக்கல அந்த கன்னை வாங்கிட்டு, நான் தாங்க அந்த டைட்டனை கொன்னேன், இதுக்கு முன்னாடி மார்லே என் பிரிசனரா இருந்தேன், எனக்கு எப்படி கொல்லணும்னு தெரியும்னு சமாளிப்பான். உடனே அடுத்து இவங்க எல்லாம் சமாளிப்பாங்க. ஏப்பா இதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல, எங்களை எப்படியாச்சும் சேஃபான இடத்துக்கு கூட்டு போங்க, எங்களுக்கு பயமா இருக்குது, காப்பாத்துங்கன்னு மொத்த ஃபேமிலியை கத்த ஆரம்பிச்ச உடனே அவனுங்க இவங்க யாரு என்னன்னு நோன்றதே ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. கேபிக்கெல்லாம் ஷாக்கு, என்ன நமக்கு ஹெல்ப் பண்றாங்களேன்னு. அவனுங்க சரி ஒன்னும் பயப்படாதீங்க, நம்ம அந்த நெருப்பை சுத்தி போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. இங்க ஷாஷாவோட அப்பா கேபி கிட்ட, இங்க பாருமா பென்னை கண்டுபிடிச்ச உடனே இங்க இருந்து கிளம்பிரு, ஆனா அது வரைக்கும் நீ யாரு என்னன்னு யாருகிட்டயும் சொல்லாத, சேஃப்டியா இருந்துக்கன்னு அவளும் ஓகேமா. அப்ப அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் மேல பாதுகாப்பு கொடுத்து கூட்டு போவானுங்களா. அப்ப அவங்களுக்குமே அந்த டே ட்ரீம் வந்துச்சான்னு கேட்பாங்க. அதான் அந்த கோஆர்டினேட்டர் இருக்க டைட்டன்ஸ் உலகத்துக்கு போனாங்களே அந்த இடம். ஆமா நாங்களும் பார்த்தோம், நிஜமாவே வால் டைட்டன்ஸ் எல்லாமே இந்த உலகத்தை அழிக்க போதான்னு ஒரு டவுட்டா கேட்பாரு. ஏன்னா இவங்க கீழே இருக்காங்கல்ல, இவங்களுக்கு சரியா தெரியல போல. பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது, எல்லாம் கிளம்பிட்டாங்கம்மா. அதே நேரம் கேபி ரொம்பவும் கவலைப்பட்டு, எதுக்காக என்னைய ப்ரொடெக்ட் பண்ணீங்கன்னு கேப்பா. அதே கேள்வியை தான் கையாவும் கேப்பா. என்னன்னா அவ லைஃப் ரிஸ்க் எடுத்து இவ உயிரை அவ காப்பாத்திருக்கால, நீ ஏன் அதை பண்ணன்னு கேப்பா. அவ யாருக்கு தெரியும், தோணுச்சே காப்பாத்தின, நான் உன்னை கொல்ல ட்ரை பண்ணேன், சொல்ல போனா உங்க எல்லாத்துக்குமே நான் டெவில் தானே அப்படின்னு ஒண்ணு. இல்ல நான் தான் டெவில், நான் ஏகப்பட்ட மக்களை கொண்டிருக்கேன், அதுவும் சுயநலத்துக்காக. அப்படி பார்க்கும்போது நான் தான் டெவில் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவா. நிக்கலோ வந்துட்டு, எனக்குள்ளேயும் டெவில் இருக்குது, இங்க இருக்கவங்களை சுத்தி இருக்குது, ஏன் இந்த உலகத்துல எல்லாத்துக்குள்ளயுமே டெவில்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, வேற என்ன, அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும், முடியலனாலும் ட்ரை பண்ணணும், மத்தவங்களை காயப்படுத்தாம இருக்கணும்னு இன்டைரக்டா சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா நியூ ரெக்ரூட்ஸ் இருக்கானுங்கல்ல, அதான் நம்ம மொட்டை கமாண்டன்ட் ஷாடிஸா போட்டு கும்முன்னு குமுறு எடுத்தானே அந்த டீம். அவங்க எல்லாம் அந்த கண்ணாடி போட்ட ஒருத்தனை டைட்டன் ஒண்ணு புடிச்சு அலேக்கா வாயில திங்க வருமா, ஐயோ என்னைய காப்பாத்துங்கன்னு கதறுவான். அப்பதான் சும்மா மாசா ஒருத்தன் என்ட்ரி கொடுத்து அந்த டைட்டன் கழுத்திலேயே ஒரு போடு. நல்ல வேலை அவன் தப்பிச்சிட்டான். யாரா இப்படி சூப்பரா அட்டாக் பண்ணதுன்னு பார்த்தா நம்ம கமாண்டன்ட் ஷாடிஸ் தான். பாய்ஸ், நான் ஒன்னும் டைட்டன்லாம் வந்தா உட்கார்ந்து அல சொல்லி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலையே, அப்புறம் எதுக்குடா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க, போங்கடா, பழைய மாடல் ஓடிஎம் கியர் நிறைய இருக்குது, அத போட்டுட்டு வாங்க, நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கணும்னா என் கூட சேர்ந்து சண்டை போடுங்கடா அப்படின்னு ஒண்ணு. அவனுக்கு எல்லாத்துக்கும் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். என்னென்ன சொன்னானுங்க ஷாடிஸ, டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே கொன்னாச்சு, வெளியில இருக்கவங்க எல்லாம் மனுஷங்க தான், அவங்க தான் நமக்கு எனிமிங்க, அவங்க கூட மட்டும் தான் சண்டை போட போறோம், அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த ஓடிஎம் கியர், லூசு பைய முட்டா பைய இறனத்தான் நம்ம ஃபாலோ பண்ணும் அப்படி இப்படின்னு டயலாக் எல்லாம் விட்டானுங்க. இப்ப டைட்டன்ஸ் வந்துருச்சு, உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கானுங்க. காமெடி பீஸுங்க. அப்படியே கட் பண்ணி எலனாவை காட்டுறாங்க. அவ அப்படியே பேயடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கா. டைட்டன் ஒண்ணு அவளை சாப்பிட வருது. அட தப்பிச்சு ஓட வேண்டியதானே, போட்டோக்கு போஸ் கொடுக்குற மாதிரி நின்னுட்டு இருப்பாளா, புடிச்சிருக்கும். ஆனா அதுக்குள்ள மிகாசா கழுத்திலேயே 4 போடு போட்டு அவளை காப்பாத்திடுவான். அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் அந்த இடத்த சுத்தி யாராச்சும் உயிரோட இருக்கீங்கன்னா ஃப்ளோரோட டாப்புக்கு போங்க, அப்பதான் அதுங்க உங்களை பாத்துக்கிட்டு இருக்கும். அந்த கேப்ல அதுங்க எல்லாத்தையுமே நான் கொன்றுவேன். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருந்தாலும் சரி தண்டர் ஸ்பியர்ஸ் கிடைச்ச உடனே இங்க கொண்டு வாங்க, நாங்க அதை பாத்துக்கிறோமா. அதுக்கப்புறம் டைட்டன்ஸ் எதையும் விடாதீங்க, உங்களோட காமரேட்ஸ் எல்லாருமே டைட்டன்ஸா மாறி இருக்காங்கன்னு நீங்க கவலைப்பட்டீங்கன்னா அவங்கள ரெஸ்ட் எடுக்க வைக்க வேண்டிய நேரம் இது. சோ அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம போராடி தான் ஆகணும், அப்பதான் ஹியூமனிட்டியை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு அந்த தண்டர் ஸ்பியர் எடுத்துக்கிட்டு எல்லாம் மேல போய் நின்னாச்சு. ரவுண்டு கட்டி நின்னுட்டு இருக்காங்க. கீழே டைட்டன்ஸ்களும் பிடிக்கிறதுக்காக அப்படியே ரவுண்டு கட்டி நிக்குங்க. அட்ட டைம்ல அத்தனை பேரும் ஜம்ப போட்டு டைட்டன்ஸ்களோட கழுத்திலேயே தண்டர் ஸ்பியரை நச்சுன்னு இறக்குவாங்க. அப்படியே வெடிச்சு தெரிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துக்கு கொண்டு வர வைப்பாங்க. அப்பதான் ஈஸியா கொல்ல முடியும்னு. ஏன்னா அங்கங்க செதறி கிடந்துச்சுன்னா மக்கள் யாராலையும் ஃப்ரீயா சுத்த முடியாது, கண்ணா பின்னாடி மிதிப்பட்டு சாவாங்க இல்ல கடிப்பட்டு சாவாங்க. அதனால அதை சேஃப்டியா ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் பொழந்துடலாம் தான் ஷாடிஸ் அவங்க ஆளுகளை
வச்சு கூட்டு போயிட்டு இருக்காரு. இந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். கூப்பிட்டு போனவங்க கோட்டைக்கு தான் கொண்டு போயிருப்பாங்க. அங்கதான் நம்மளுக்கு ஸ்பியர்ஸோட ரெடியா இருக்காங்களே. அப்போ கீழே ஒரு டைட்டனை பார்ப்பாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம கமாண்டர் பிக்சிஸ். அவரை பார்த்த உடனே பழைய நினைவுகள் எல்லாம் மண்டையில ஓடிட்டு இருக்கும். அவ்வளோ கவலைப்படுவாங்க. என்ன பண்றது, இதை பண்ணித்தானே ஆகணும். அர்மின் சொல்லிக்கிட்டே தான் தண்டர் ஸ்பியர் வச்சு அட்டாக் பண்ணுவான். அதாவது நாங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் நீங்க தான். லைஃப்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த ஹியூமனிட்டியை காப்பாத்துனீங்க. இதுக்கப்புறம் போதும், ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு காலி பண்ணுவான். அதுக்கப்புறம் என்ன மாத்தி மாத்தி டைட்டன்ஸை வெட்டுறது, பொளக்கிறது, பிளாஸ்ட் பண்றது, அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு சம்பவம் போய்கிட்டே தான் இருக்கும். அப்படி சண்டை போட்டு ஒரு வழியா டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. வெளியில எரிஞ்சுகிட்டு இருந்த நெருப்புமே ஒரு வழியா ஸ்டாப் ஆயிருச்சு. இதுல மேட்டர் என்னன்னா, அந்த ரம்பிளிங் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதாவது அந்த வால் டைட்டன்ஸ் எல்லாம் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. மார்லையோட ஆர்மிய காலி பண்ணியாச்சு. பியூர் டைட்டன்ஸும் இப்ப இல்ல. ஒரு வழியா இப்பதான் சேஃபா இருக்கும்னு அந்த ரம்பிளிங்க பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டே ட்ரீம் ஒண்ணு உங்களுக்கு வந்துச்சுல்ல. அப்ப எரன் என்ன சொன்னான்னு ஆனியா குப்பன் கேட்பான். என்னடா கேள்வி இது, மார்லைய மண்டையா? அதான் தாண்டா இப்ப லைவா பாத்துக்கிட்டு இருக்கேன்பா. அப்படின்னா என்னோட ஹோம்லேண்டும் அழிய போதான்னு ஷாக் ஆவான். அந்த டைம் ஃப்ளாக் பாத்தீங்கன்னா தலையில அடிபட்டு நல்ல வேலை கூப்பிட்டு வருவாங்க. உயிரோட தான் இருக்கான். அவன் ஜீன் கிட்ட பரவாயில்லையப்பா, பியூர் டைட்டன்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டீங்க போல, நல்லதுமா. அடுத்த கேள்வி நீ இன்னும் சாகலையான்னு கேட்பான். என் மேல உனக்கு எவ்வளவு அக்கறை, சும்மா என்னால விட முடியுமா? இப்ப பாத்தியா எல்டியன்ஸ் எல்லாமே உயிரோட இருக்க போறோம் அப்படின்ட்டு சந்தோஷமா சொல்லுவான். எலனா பாத்தீங்கன்னா அப்படியே சோகமா உட்கார்ந்துட்டு இருப்பான். ஏன்னா ஜீக்கு ஒரு பிளான் போட்டாரு. அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சா கடைசியில எரன் அந்த பிளானை தூக்கி சாப்பிட்டு போயிட்டான்ல. அதனால ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த ஃபிளாக் பைய அவ தலையில கொண்டு போய் கண்ணை வச்சு உன் வாலண்டியர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிடு, உங்க எல்லாத்தையும் ஜெயில போட போறோம். உடனே ஜீனுக்கே ஷாக்கு, என்ன இவன் அந்தர்பல்ட்டி அடிக்கிறானேன்னு. அவ ஆல்ரெடி சாகறதுக்கு தயாரா இருக்கா. அவகிட்ட போய் கண்ணை நீட்டினா எந்த ஒரு பதிலும் இல்ல. அப்படியே கட் பண்ணா ஷாஷாவோட அப்பாவை மிகாசாவும் அர்மினும் மீட் பண்ணிட்டாங்க. அவரு பாத்தீங்கன்னா மிச்சவங்க எல்லாம் எங்க இருக்காங்களோ அங்க கூட்டு போவாரு, பேஸ்மெண்ட்டுக்கு தான். நம்ம ஆளுகளுக்கு என்ன ஒரு ஹாப்பினா, இவங்க யாருக்கும் எதுவும் ஆகல, அது வரைக்கும் எங்களுக்கு போதும்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம கேபி அங்க இருப்பாளா. நம்ம ஆளுகளுக்கு ஷாக்கு, ஏமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. அவ என்னைய நம்புங்க, நான் இங்க பிரச்சனை பண்ண வரல, ஃபால்கோவை கூப்பிட்டு போக தான் வந்தேன். அவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னா நாங்க கண் காணாம எங்கேயாச்சும் போயிருவோம் அப்படின்ட்டு சொன்ன உடனே இவங்க அப்படியே சோகமாவாங்களா. அப்படின்னா ஃபால்கோ எங்க இருக்கான்னு இவங்களுக்கு தெரியும் போல. அவன் எங்க இருக்கான்னு கேட்பான். அவங்க மேட்டர் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி எங்க டீமால் கோனி தான் ஃபால்கோவை ஒரு டைட்டனுக்கு சாப்பிட கொடுக்க தூக்கிட்டு போயிருக்கான், அதுவும் அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக அப்படின்னு. உடனே கவலையோட ஏன்னு கேப்பா. வேற எதுக்கு, அவங்க அம்மா டைட்டனா மாதிரி 4 வருஷமா அசைய முடியாம அதே இடத்துல அப்படியே கிடக்குறாங்க, அதனாலதான் அப்படி பண்ண போயிருக்கான்னு. உடனே கேபிக்கும் இப்ப என்ன பண்றதுனே தெரியல. சொல்ல போனா அவனுமே கஷ்டத்துல தான் இருக்கான். அவங்க அம்மாவை காப்பாத்தணும்னு தானே போயிருக்கான். ஏதாவது வீம்புக்குன்னே பண்றாங்க, கொல்ல போறாங்கன்னா எதிர்த்து சண்டை போடலாம். கேபிக்கு என்ன பண்றதுனே தெரியல. சொல்ல போனா அவளால கிவ் அப் பண்ண முடியல. எனக்கு ஃபால்கோ வேணும், நீங்க வேணா இரநேகர்ட்ட பேசி கோனியோட அம்மாவை மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாத்துங்க, ஏன்னா அவரு தானே ஃபவுண்டரு, அவரால் எதுவும் பண்ண முடியாதா, பேசி பாருங்க அப்படி இப்படின்னு கெஞ்சுவா. அர்மின் இருந்துட்டு எனக்கு தெரியல, அப்படி ஒருவேளை அவனால பண்ண முடிஞ்சதுன்னா ஜீக்கு டைட்டனா மாத்தின எங்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அவன் பழையபடி மனுஷங்களா மாத்தி இருப்பானே. அவன் அப்போ உள்ள கதறுவா. உங்களுக்கு தெரியலன்னா எரன்ட்ட கேளுங்க, இந்த ஐலாண்டை தவிர மத்த எல்லா இடத்துல இருக்கவங்க சாகணுமா, அது எதுக்கு அவரு பண்ணணும்? பேசாம இந்த உலகத்துல இருக்க எல்லா மிலிட்டரி பேஸையுமே அவர் காலி பண்ணலாமே. நம்ம ஆளுனால என்ன சொல்ல முடியும், அதை அவன் யோசிக்கணுமே. ரெய்னரோட ஆர்மருமே அவரை விட்டு கீழே விழுந்துருச்சு, அது ஏன்னே தெரியல. உடனே இவங்க ரெண்டுத்துக்குமே ஷாக் ஆகும். எது, ரெய்னரோட ஆர்மர்லாம் விழுந்துருச்சா? அவன் எங்க இப்போ, அவனுக்கு ஏதாச்சும் காயம் பட்டுருச்சா? அதெல்லாம் முக்கியம் இல்ல அப்படின்பா. ஐயோ இல்லமா, இப்ப அதுதான் முக்கியம். எப்போ ரெய்னரோட அந்த ஹார்னிங் எபிலிட்டி அண்டன் ஆச்சு, ஒழுங்கா சொல்லு அப்படிங்கும் போது அந்த வால்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆச்சுல்ல, வால்குள்ள இருக்க டைட்டன் எல்லாமே வெளியில வந்தாங்களே, அந்த டைமுங்கும் போது தான் நடந்திருக்குது. உடனே அர்மினுக்கு தூக்கி வாரி போடுது. எரன் டைட்டனோட ஹார்னிங் பவர் எல்லாத்தையுமே அண்டன் பண்ணிருக்கான்னா அப்போன்னு சொல்லிட்டு பேந்த முழிப்பான். அந்த டைம் பேஸ்மெண்ட்ல இருக்க ஒரு ஜெயில காட்டுறாங்க. அங்க கிறிஸ்டல்லாம் செதறி கிடக்குது. ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே பேனு முக்கிட்டு கிடப்பா. இவ யாருன்னு தெரியுதா? நம்ம ஆனி. ஹார்னிங் பவரை எரன் அண்டன் பண்ணும்போது இவளை சுத்தி இருந்த கிறிஸ்டலுமே உடஞ்சிருச்சு. இனி இதுக்கப்புறம் நம்ம எரன் இந்த உலகத்தை அழிக்க போறானா, இல்ல அதுல ஏதாச்சும் அவனுக்கு பஞ்சாயத்து வரப்போதா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.